வணக்கம். இந்த வீடியோல நம்ம Finvesto டூல் கிட்ல ஆப்ஷன் செக்ஷன் கீழ இருக்கிற பிசிஆர் ட்ரெண்ட் டேப் பத்தி பார்ப்போம். இந்த பிசிஆர் ட்ரெண்ட் டேப் முக்கியமா எதுக்கு இருக்குன்னா, ஒரு ஸ்டாக் புல்லிஷ் சென்டிமென்ட்ல இருக்கா, பேரிஷ் சென்டிமென்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பிசிஆர் ட்ரெண்ட் யூஸ் பண்ண போறோம். இதுல வெறும் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த பிசிஆர் ரேஷியோ நம்ம அரைவ் பண்றோம். சோ சென்டிமென்ட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த டேப்ல இருந்து. இதுல பாத்தீங்கன்னா 2 ஃபில்டர் இருக்கும். F&O ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். நிஃப்டி பை டிஃபால்ட் லோட் ஆயிருக்கும். உங்களுக்கு டேட் ரேஞ்ச் இருக்கும். எந்த பர்ட்டிகுலர் டேட்ஸ்க்குள்ள நீங்க பிசிஆர் ட்ரெண்ட் பார்க்கணும். அதை இங்க இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 7 டேஸ், லாஸ்ட் 14 டேஸ் எது வேணும்னாலும் இதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் 30 டேஸ் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் 30 ட்ரேடிங் டேஸ் உடைய பிசிஆர் ட்ரெண்ட் இதுல வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் லைன் பிரைஸ் உடைய லைன். Finvesto டூல் கிட்ல நீங்க எங்கெல்லாம் இந்த பிளாக் கலர் லைன் பாக்குறீங்களோ அது முக்காவாசி பிரைஸா தான் இருக்கும். அண்ட் பிசிஆர் இங்க நான் உங்களுக்கு ஒரு பார் மாதிரி பிளாட் பண்ணியிருக்கேன். இதே பார் தான் கீழேயும் இந்த பிசிஆர் தனியா லைன் மாதிரியும் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். சோ இந்த பார் இந்த லைன் ரெண்டுமே ஒண்ணுதான். பிசிஆர் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகுங்க. இங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா லாஸ்ட் 30 டேஸ் நிப்டியோடைய பிசிஆர் பாத்தீங்கன்னா 1.31 தான் மேக்ஸிமம் லெவலா இருந்திருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா 1.31, இங்கேயும் பாத்தீங்கன்னா 1.31, இந்த இடத்துல 1.28. சோ 1.31க்கு மேல போகல. அதே மாதிரி பிசிஆர் டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா மினிமம் 0.71, 0.71க்கு கீழேயும் போகல. நீங்க ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் எடுக்கும் போது பிசிஆர் கீழே இருந்து மேல போச்சுன்னா நீங்க புல்லிஷ் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். மேல இருந்து கீழே வரும்போது நீங்க பேரிஷ் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அப்படிதான் நம்ம பிசிஆர் பேசிக்கா யூஸ் பண்றோம். ஆனா ஒரு F&O ஸ்டாக் உடைய சென்டிமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் டேப் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். பிசிஆர் ட்ரெண்ட் டேப் இருந்தாலும் நான் வச்சிருக்கேன். இது எனக்கு ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால தான் நான் இதை வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 180 டேஸ் காமிக்கிறேன். அட்வான்ஸ்ல போயிட்டு ஒரு 180 டேஸ்க்கு நம்ம போடுவோம். இங்க பாத்தீங்கன்னா நிப்டியோடைய லாஸ்ட் 180 டேஸ் ட்ரெண்டிங் இருக்கு. பிசிஆர் உடைய ட்ரெண்ட். இதுல நான் முக்கியமா என்ன பாப்பேன்னாங்க, இந்த பிசிஆர் எப்ப இந்த மினிமம் லெவல டச் ஆகுது, அதுல இருந்து எப்ப பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு முக்கியமான டேட்டா பாயிண்ட். இங்க பாருங்க, மேல இருந்து கீழே வந்தது. இங்க இருந்து அடுத்த நாளே பிசிஆர் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதே போல மேல இருந்து கீழே விழுது, அடுத்த நாளே பவுன்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுப்பேன் நிஃப்டில. ஃபியூச்சர்ஸ் வச்சு ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுப்பேன். ஹெட்ஜ் பண்ணி தான் எடுப்பேன். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம் பொசிஷனலா. கால் ஆப்ஷன்ஸ் வச்சும் நீங்க எடுக்கலாம். நிஃப்டி கால் ஆப்ஷன்ஸ். பட் ஒன்லி பொசிஷனல். மந்த்லி இல்ல 4 மந்த் ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் மூவ் வந்தது. ஒரு பொசிஷனலா ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு நல்ல ஒரு அப் மூவ் இருந்தது. அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா கீழே பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாட்டம் ஆயிடுச்சு. இங்கேயும் பாருங்க கீழே அப் மூவ் கொடுத்துருச்சு. பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, லோல இருக்கும்போது நீங்க வாங்கக்கூடாதுங்க. கீழே வந்துட்டு இப்படி பவுன்ஸ் ஆகுதுல்ல, அந்த பவுன்ஸ கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நீங்க பாட்டம் அவுட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரீசெண்டாவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் இருந்தது. பிசிஆர் பாட்டம் அவுட் ஆகி அப் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த லெவல் ஒரு பாட்டம் ஆயிருச்சு. இப்போ பிரைஸ் இன்னும் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த கீழே வரைக்கும் வரல. கீழே பாட்டம் அவுட் ஆகி மேல ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அந்த டைம் நம்ம நிப்டில ஒரு பொசிஷனலா புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். இந்த பிசிஆர் ட்ரெண்ட் பேஜ முக்கியமா நான் நிப்டி பாட்டம் அவுட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இதை நீங்க வேற ஸ்டாக்ஸுக்கும் பாத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிபி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாத்தீங்கன்னா பிசிஆர் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் அப் ஆச்சு. அந்த இடத்துல ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இந்த பாட்டம் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாட்டம் ஃபார்ம் ஆனாலும் சில சமயம் தொடர்ந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இதை நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக் காமிக்கிறேன். மேபி நம்ம டிசிஎஸ் பார்ப்போம். இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பிசிஆர் கீழே இருந்தது. மார்க்கெட் பாட்டம் ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பிசிஆர் அப் ஆச்சு. அங்க இருந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆயிருச்சு. இதே தான் உங்களுக்கு மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட்லயும் வரும். நீங்க மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் முக்கியமா பாத்துக்கலாம். பாட்டம் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்க பிசிஆர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் பிசிஆர் ட்ரெண்ட் இங்க தனியா வச்சிருக்கேன். பாட்டம்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு. மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் ஜெனரல் சென்டிமெண்ட்டுக்கு நம்ம அதுக்குள்ளேயே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இங்க மேல நீங்க செக் பண்ணிக்கலாம் தமிழ் வீடியோ. இங்க பிசிஆர் ட்ரெண்ட் வெறும் பாட்டம் ஃபார்மேஷனுக்கு மட்டும்தான்.